அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகாஷ், நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கெண்டில இருந்து. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதுதான் இப்போ இந்தியா பூரா வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு முழுசா சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஜென்ரலா இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 விதமான கவர்மெண்ட் இருக்கா, 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட். ரெண்டாவது மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். மூணாவது லோக்கல் பாடிஸ், அதாவது பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி. இந்த மூணுத்துக்கும் எலெக்ஷனை ஒரே நேரத்துல கண்டக்ட் பண்றது, அதாவது சிங்க்ரனஸ் அண்ட் சைமல்டேனியஸ், ஒரே டைம்ல கண்டக்ட் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1952 முதல் ஜெனரல் எலெக்ஷன், அதாவது முதல்ல இந்தியாவில் எலெக்ஷன் நடந்தப்போ, அதாவது மத்திய அண்ட் மாநில இருந்த 2 தேர்தலும் ஒன்னாதான் நடந்தது. அப்போ இந்த முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து, இந்த லோக்கல் பாடி, அந்த தேர்தல் நடக்கல. ஏன்னா அப்போ அது கான்ஸ்டியூஷன்ல இல்ல. 1992 73 and 74 இந்த அரசியல் சீர்திருத்த சட்டத்துலதான் இதை கொண்டு வந்தாங்க. அதனால 1952 இருந்து 1970 வரைக்குமே இந்த மத்திய மாநில தேர்தல் ஒன்னாதான் நடந்துட்டு இருந்தது. இப்ப எதனால இது மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1967 லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ இந்திரா காந்திக்கு மெஜாரிட்டி ரொம்ப கம்மி. அதனால இந்திரா காந்தி ஒரு ஸ்ட்ராங் மெஜாரிட்டி இருக்க கவர்மெண்ட் உருவாக்கணுன்றதுனால 1972 நடக்க வேண்டிய எலெக்ஷனை 1971 15 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க லோக்சபா டிசால்வ் பண்றாங்க. ஸோ இந்திரா காந்தி அந்த லோக்சபாவை 1971 கலைச்சதுனாலதான் இந்த மத்திய மாநில தேர்தல் நடக்க வேண்டிய இந்த டைம் வேற டைம்ல நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பெருசா பேசல. இப்போ 2017 அப்புறம் முதல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஐடியாவை திருப்பி முதல்ல சொல்றாங்க, நம்ம இந்த மாதிரி மறுபடியும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்படின்றத நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட், அதாவது முந்தைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரோட தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று கிரியேட் பண்றாங்க. இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நடக்கக்கூடிய ஃபீசிபிலிட்டி, அதாவது இது நடக்க முடியுமா, இது நடத்த முடியுமா, இதனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன தடைகள் இருக்கு, இதை நடக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு மார்ச் 2024 அப்போ இப்ப இருக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை தான் நேற்றுக்கு யூனியன் கேபினட், அதாவது மத்தியில் இருக்க இம்பார்ட்டன்ட் அந்த கேபினட், அவங்க இதுக்கு ஒப்புதல் தராங்க. அதனாலதான் இப்ப இந்த நியூஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதனால இப்ப இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்க பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லயும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 3 லெவல் ஆஃப் இந்த எலெக்ஷன் நீங்க நடக்கும். ஒன்னு நான் சொன்னேன், எம்பி லெவல், எம்எல்ஏ லெவல் அண்ட் லோக்கல் பாடி, பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 3ல இருந்து 4 எலெக்ஷன் நடக்குது இந்தியா முழுக்க இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல. இதனாலேயே நிறைய crores and crores ஆஃப் மணியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்களுமே ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரே டைம்ல 5 வருஷத்துல ஒரு தடவை இது நடக்கிறதுனால, எல்லாமே அட் அ டைம் நடக்கிறதுனால இது எல்லா செலவும் ஒரே செலவுலையும் முடிஞ்சிடும். இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் நம்பப்படுது. ரெண்டாவது விஷயம், இதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈஸினஸ். அதாவது இந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்ப டேட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பத்துல இருந்து எம்சிசி, அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரி, அரசியல் தேர்தல் விதிகள், இது நடைமுறைக்கு வரும். இது நடைமுறைக்கு வருதுன்றது பட்சத்துல டிரான்ஸ்பரோ, ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் மேக்கிங்கோ, எந்த ஒரு முக்கியமான முடிவுகளோ, பண பரிவர்த்தனையோ, உங்களுக்கே தெரியும், வெளியே போறப்ப நீங்க பணத்தை நிறைய எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. பணம் எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல கவர்மெண்ட் லெவல்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கோ, டிரான்ஸ்பருக்கோ, ப்ரொமோஷனுக்கோ அந்த டைம்ல பண்ண முடியாது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்துடும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய ஒரு தொய்வு ஒன்று ஏற்படும். அதனாலதான் இந்த எலெக்ஷன் நடத்துறது டிஃப்ரெண்ட் டைம்ல நடக்கிறதுனால, இந்த எம்சிசி அமல்ல இருந்துகிட்டே இருக்கிறதுனால இதுல நிறைய குளறுபடிகள் ஏற்படுது. இதுதான் ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம். ஒரே டைம்ல நடக்கிறதுனால இது ஒரே இதுல முடிஞ்சிடும். மூணாவது முக்கியமான பாசிட்டிவான விஷயம், இந்த பொலிட்டீஷியன்ஸ், அதாவது இந்த அரசியல்வாதிகள் ஒரே டைம்ல எலெக்ஷன் நடக்கிறதுனால மீதி இருக்க 3ல இருந்து 4 வருஷத்துக்கு ஃபுல்லா அவங்க மக்கள் நலனுக்காக பயன்படுத்தலாம். இதுவே ஒரு வருஷத்துல 3 இல்ல 4 எலெக்ஷன் நடக்கிறப்போ ஒரு எலெக்ஷனுக்கும் கேம்பெயினுக்காகவோ இல்ல கேன்வாசிங்காகவோ தேர்தல் பிரச்சாரத்துக்காக போறதுனால அவங்களோட ஆக்சுவல் வேலை, அதாவது இந்த வேலை பாதிக்கப்படுது. ஸோ இது இப்போ ஒரே நேஷன் ஒன் எலெக்ஷன், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா இது ஒரே டைம்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க டைம் அவங்க எஃபெக்டிவா மக்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் இதுல இருக்க பாசிட்டிவ்ஸ். இப்போ பாசிட்டிவ்ஸ் நான் சொல்லிட்டேன். இதோட நெகட்டிவ்ஸ் என்ன, அதாவது இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அப்படி இதோட தடைகள் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது.
அது என்ன சார் கூட்டாட்சி தத்துவம்? நான் உங்ககிட்டே சொன்னேன், நம்ம இந்தியாவில் 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட், மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட், 3வது லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. இப்போ இந்த 3த்துக்குமே டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கும் பவர் இருக்கு, எங்களுக்கும் பவர் இருக்கு. இத பட்டியல் 7, அதாவது ஷெட்யூல் 7ல பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் இதுல தெளிவா பிரிச்சு கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன பவர் இருக்குன்றது. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி இதுக்கும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுனால இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகனு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது மாநில தேர்தல் ஆணையம், அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இது பொதுப்பட்டியலும் இல்லை, மத்திய பட்டியலும் இல்லை, இது மாநில பட்டியலும் இருக்கு. விச் மீன்ஸ் ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசு மட்டும்தான் இதற்கு எடுக்கிற முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, மத்தியில இருக்க எலெக்ஷன் கமிஷன் இதை கண்டக்ட் பண்றதுனால மாநிலங்களோட உரிமை பறிக்கப்படுறதா நிறைய மாநிலங்கள் நினைக்கிறாங்க. இது முதல் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, இந்த மக்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன். இப்போ இது ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்ல 3 எலெக்ஷனுக்கும் ஒரே நாள்ல கண்டக்ட் பண்றதுனால நிறைய மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். எம்பி யாரு, எம்எல்ஏ யாரு, இல்ல இந்த லோக்கல் பாடி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இது யாருன்ற குழப்பம் ஏற்படலாம். இதனால மக்களோட டேர்ன் அவுட், அதாவது ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் ஓட்டு போற சதவீதம் இது குறைய வாய்ப்பு இருக்கு. தென் 3வது முக்கியமான தடை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல யூஸ் பண்ற லாஜிஸ்டிக் மெக்கானிசம், அதாவது ஆர்மியா இருக்கட்டும், சிஆர்பிஎஃப்லாம் இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு இந்த தேர்தல் நடக்கிறப்போ ஒரு பூத்துக்கும் பாதுகாப்புக்கு போட வேண்டிய இந்த ஆபீசர்ஸா இருக்கட்டும், அசோசியேஷன்ஸ் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய தொய்வு ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவில ஒரு இடத்துல தேர்தல் நடக்கிறப்போ இன்னொரு இடத்துல இருந்து இருக்க அதிகாரிகளை போட்டு அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா நடக்கிறதுனால இப்போ எந்தெந்த இடத்துல இருந்து எங்கெங்க பாதுகாப்பு கொடுக்கறதுல நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய குழப்பங்கள் வரலாம். இது 3வது முக்கியமான விஷயம். தென் 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது இதை 3 தேர்தலையும் நடத்துறதுக்கு இந்திய அரசியல் சாசனத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், அரசியல் சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸை கொண்டு வரணும். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் பாஸ் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில அமெண்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா மத்தியில பாஸ் பண்ணாலுமே அதை மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பாதிக்கு பாதி மாநிலம் ஒத்துக்கணும். அதாவது ஆர்டிகல் 368 இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆர்டிகல் 368 பிரகாரம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸை பார்லிமெண்ட் பாஸ் பண்ணாலுமே 14 ஸ்டேட் அதை ஒத்துக்கணும். ராட்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இது நடைமுறைக்கு வரும். அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், அதுல நிறைய மாநிலங்கள் குறுக்கிடலாம். தென் 2வது அடுத்த இருக்க விஷயம் சிங்கிள் எலக்டோரல் ரோல். அதாவது எலக்டோரல் ரோல்ன்றது வாக்காளர் பட்டியல். இந்த வாக்காளர் பட்டியல் மத்திய எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் மாநில எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். அப்போ இப்போ இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்குன்றதுனால ஒரு சிங்கிள் எலக்டோரல் ரோல் கிரியேட் பண்ணும். அதாவது ஒரே ஒரு இந்த வாக்காளர் பட்டியலை கிரியேட் பண்ணணும். அதுக்கும் நிறைய அரசியல் சட்ட சாசன சேஞ்சஸை கொண்டு வரணும். அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 3வது முக்கியமான விஷயம், இப்போ ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி ஒரு மாநிலமுமே 2029, 2030 இந்த மாதிரி எலெக்ஷன் சந்திக்க போது, இப்போ அதை நெக்ஸ்ட் இந்த ஒன் நேஷன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றப்போ நிறைய ஸ்டேட்டோட இயர்ஸ், அதாவது டைம் பீரியட் 1 வருஷமோ 2 வருஷமோ அதை கட் பண்ணிட்டு தான் இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். அது கட் பண்ணிட்டு எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய மாநிலங்கள் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக நினைப்பாங்க, அதாவது அகைன்ஸ்ட் ஃபெடரலிசமா அப்படின்னு நினைப்பாங்க. இது அடுத்த இருக்க பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்ற பட்சத்துல நிறைய ஸ்டேட்ஸ் இதுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேயே நம்ம சொல்றது என்னன்னா, இந்த காஸ்ட்டை குறைக்கலாம், ஆல்ரெடி இந்த மாதிரி இந்தியாவில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்கள் எல்லாமே இது மாநிலத்துக்கு எதிராக இருக்குன்றது மாதிரி ஃபீல் பண்றாங்க. எந்த ஒரு நல்ல டெமோக்ரஸி செட்டப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்ட். இந்தியா தான் வேர்ல்டுல இருக்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம். எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து கலந்து யோசிச்சு ஒரு முடிவு வரணும். ஸோ அதே மாதிரிதான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனும். இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. இதை மாநில அரசுகள், மத்திய அரசுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து கலந்து பேசி அந்த சஸ்பெஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இதை கண்டக்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராசஸ் ஆகும். ஹோப் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ல கேளுங்க. ஃபாலோ ஃபார் மோர் ஆஃப் திஸ் கண்டென்ட். தேங்க்யூ.